வேதியியலும் வாழ்வியலும். ஏன் இந்த தலைப்பு? தலைப்பை பார்த்தவுடனே நமக்கு ஒரு விஷயம் தோணும். கெமிஸ்ட்ரி எங்கெங்கெல்லாம் லைஃப்ல எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்னு இவர் பேச போறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஏன்னா அது என்னுடைய நோக்கம் அல்ல. அது பற்றிய விரிவான விளக்கங்கள் பாட புத்தகங்களே நிறையவே இருக்கு. கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அப்படின்னு ஒரு தனி சாப்டரோடு போட்டிருக்கேன். ஆனா இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு பின்னணி இருக்கிறது. என்னன்னா, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற பலர் மாணவர்களாக இருக்கலாம். என்னுடைய அனுபவத்தில பல மாணவர்கள் என்னிடம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். என்னன்னா, கெமிஸ்ட்ரியா இட்ஸ் a டஃப் சப்ஜெக்ட் சார், புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ என்ன டிஃபிகல்ட்டி, ஏன் இந்த மாணவர்கள் வேதியியல் பாடம் அப்படின்னா அவங்களுக்கு கசக்குது? இத கொஞ்சம் என்னுடைய அனுபவம் கடந்த ஒரு 30, 40 வருடங்கள் கூட சொல்லலாம், அதை கொஞ்சம் பார்த்து என்னுடைய சொந்த அனுபவத்தை இங்கே நான் உங்களோட பகிர்ந்து கொண்டால், குறிப்பாக மாணவர்களுக்கு, அதாவது யாரெல்லாம் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப டஃப், கஷ்டம், புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இது மாணவர்களுக்கு மட்டும்தான் நான் பேச போறேன்னு நினைச்சுக்க வேண்டாம், மற்றவங்களுக்கும் கூட கெமிஸ்ட்ரியை இப்படியும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மாறுபட்ட கோணம், அது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அந்த என்னுடைய அனுபவங்களை தான் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நிறைய கான்செப்ட்ஸ், கோட்பாடுகள் கெமிஸ்ட்ரியில் உண்டு. நேரம் கருதி ஒரு சில கோட்பாடுகளை மட்டும் இங்க எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய அலசல், அதை பற்றிய ஒரு அலசல், அதை நம்முடைய வாழ்க்கையோடு எப்படி பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா பல சமயங்கள்ல ஒரு சப்ஜெக்ட் புரியலன்றதுக்கு காரணம் என்னன்னா, the connectivity is missing, correlation is absent. அதனால சயின்ஸ் தனியாவே கான்செப்டா இருக்குது, இங்க புரிஞ்சுக்க முடியாம இந்த கேப் இருந்துட்டே இருக்கு. If only we can provide the connecting link, probably those students who find it very difficult to grasp the subject might probably turn towards this side and they can understand it. அந்த வகையில எனக்கு ஒரு சில அனுபவங்களும் உண்டு, அது ஒரு பின்னாடி வரும்போது நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. அதனால இந்த என்னுடைய வேறுபட்ட பார்வை, கெமிஸ்ட்ரியை பத்தி என்னுடைய பார்வை, அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மையக்கரு. இப்போ நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம். எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, எளிமையான ஒரு கான்செப்ட், ஒரு அரிச்சுவடி மாதிரி கூட சொல்லலாம் கெமிஸ்ட்ரியில. என்னன்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு, அநேகமாக ஒரு 8ஆம் கிளாஸ்லயே கூட அது இந்த கான்செப்ட் வந்துடுது. அறிமுகம் எங்கு வேதியியல் பாடம் அறிமுகப்படுத்தப்படுகிறதோ முதல்ல அங்கேயே கூட வந்துடுது அட்டாமிக் நம்பர், அது அப்புறம் அணு எடை, இதெல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அட்டாமிக் நம்பர் அப்படின்ற போது வெரி சிம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் present inside the nucleus of that particular atom. எந்த அணுவை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களோ அதனுடைய இந்த உட்கரு, அதுக்குள்ள எத்தனை புரோட்டான் இருக்குன்னு எண்ணி பாருங்க, அதுதான் அதோட அட்டாமிக் நம்பர். இவ்வளவுதான் சிம்பிள் டெஃபினிஷன். சரி, இப்போ ஒரு லாஜிக்கலா நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன, அதே பாடம் தான் சொல்லி கொடுக்குது, ஒரு ஆட்டம் அப்படின்னு சொன்னாலே நியூட்ரல், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதனால ஒரு அணுவுக்குள்ள ஒரு 10 புரோட்டான் இருந்தா கண்டிப்பாக 10 எலக்ட்ரானும் இருந்தாகணும். ஏன்னா 10 பிளஸ் சார்ஜ் 10 மைனஸ் சார்ஜ் ஒன்னோட ஒன்று பேலன்ஸ் பண்ணிடுது, அணு நியூட்ரலா வருது. சரி, அப்போ புரோட்டான்களுடைய எண்ணிக்கையும்
எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையும் சம அளவில் தானே இருக்குது ஒரு ஆட்டம்குள்ள. ஏன் இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் புரோட்டானுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? டெஃபனிஷன் வரும்போது அட்டாமிக் நம்பருக்கு டெஃபனிஷன் சொல்லு அப்படி வரும்போது டிஃபைன்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்சைட் தி நியூக்ளியஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் இட் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படி கூட சொல்லலாமே அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாகவே நம்ம மனசுக்குள்ள வருது. இன்ஃபேக்ட் எனக்கு நான் ரொம்ப வருஷ காலத்துக்கு முன்னாடி எனக்கு பார்த்த நினைவு கூட வருது. ஒரு சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இட்ஸ் அ சார்ட் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன், நியாயப்படுத்துற மாதிரி. எப்படி சொல்லுவாங்கன்னா முதல்ல இந்த புரோட்டான்ஸ் சொல்லிடுவாங்க, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்சைட் த நியூக்ளியஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஆட்டம் சொல்லிட்டு அடுத்த வரியில என்ன சொல்லியிருக்காங்க நான் படிச்சு ஞாபகம் இருக்கு. சின்ஸ் இன் எனி ஆட்டம் தி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஈக்குவல், இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ் அப்படி கொண்டு வந்துருவாங்க, ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ அப்படின்னு நான் படிச்ச ஞாபகம் இருக்கு. ஆனால் இந்த வரையறை டெஃபனிஷன் சரியா அப்படின்னு பார்த்தா மனசு ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன காரணம்? லாஜிக் சரியா தானே இருக்கு, ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. லாஜிக் சரியா இருந்தாலும் வேற எங்கேயோ ஒரு சின்ன ஒரு அங்க இடிக்குது. என்னன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸுடைய அந்த எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேரக்டரே வேற வேற. ஒரு அணு இந்த அணு தான் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய தன்மை எது வருதுன்னா புரோட்டான்ஸ் வச்சுதான் வருது. They are very comfortable, they are inside the nucleus, whereas whenever we discuss about chemistry, the chemistry deals with the electrons. Electrons are liable to change. ஒரு வேதி வினையில இங்கிருந்து சில எலக்ட்ரான்கள் வேற எங்கேயாவது ஒரு ஆட்டத்துக்கு போகலாம், அல்லது அங்கிருந்து சில எலக்ட்ரான்கள் இங்க வரலாம். அப்போ எலக்ட்ரான்கள் என்பவை மாற்றத்துக்கு உரியவை. ஆனால் புரோட்டான்கள் அப்படி இல்லை. இந்த அணு அப்படின்னு சொன்னா அதான், புரோட்டானை மாத்திட்டீங்கன்னா அணுவே வேற மாறி போச்சு. 79 புரோட்டான் இருக்கின்ற வரைதான் அது தங்கம், கோல்டு. ஒரு புரோட்டானை எக்ஸ்ட்ரா நான் போட்டுட்டேன் அப்படின்னா அது தங்கம் கிடையாது, அது மெர்க்குரியா மாறி, அணுவுடைய தன்மையே மாறி போகுது, வேற ஆட்டமாவே மாறி போகுது. அப்போ இங்க பார்த்தோம்னா ஒவ்வொரு அணுவுலையும் 2 விதமான கேரக்டர் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒண்ணு, இந்த அணு நான் நானாகத்தான் இருப்பேன், என் சுயத்தன்மையை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அத்தாரிட்டேட்டிவா சொல்றதுக்கு அந்த புரோட்டான்ஸ் காரணம். இட் ரீடைன்ஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி, யூனிக் ஐடென்டிட்டி. சரி, அப்போ ஒரு அணு தன்னுடைய தனித்தன்மையை எதன் மூலமாக நிரூபித்துக் கொள்கிறதுன்னு பார்த்தா புரோட்டான்ஸ் காரணமா இருக்கு. சரி, அதே சமயம் அந்த அணுவுக்கு சிக்கலும் வருது. என்ன? ஸ்டேபிளா இல்லை. அந்த பீரியாடிக் டேபிள்ல கடைசியில இருக்கிற அந்த குரூப், அந்த இனர்ட் கேஸஸ் சொல்றோமே, அவங்களை தவிர்த்து மீதி எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்கு. அவங்க நாங்க தனியாவே அணுக்களாவே இருக்கிறோம் அப்படின்றாங்க. என்ன விஷயம் போய் பார்த்தா அவங்களுக்கு அந்த கடைசி ஷெல்ல 8 இருக்குது. இந்த ஹீலியம் தவிர அவங்க 2 இருந்தா போதும். இவங்களுக்கு எல்லாம் அந்த 8 இல்லை. அப்ப 8 இல்லாதது ஒரு குறைபாடா இருக்கு. இல்லாத 8 எட்டி பிடிக்கிறதுக்காக அதுக்கு எடுக்கிற முயற்சிகள் பலவாறாக இருக்கிறது. அந்த முயற்சிகள் எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா எழுதுனா அதான் கெமிஸ்ட்ரி. அப்போ ஏதோ ஒரு வகையில இந்த அணுக்களுக்குள்ள வாட் வி கால் த ஸ்டெபிலிட்டின்னு சொல்றோமே அது இல்லை. நிலைப்புத்தன்மை வேணா இப்படி மனுஷ வாழ்க்கையோட இப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். மனுஷ வாழ்க்கையில கம்ஃபர்டபிலிட்டின்னு சொல்றோம். சில வசதிகள் வாய்ப்புகள் இருந்தா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு. அதே போல அணுக்களுடைய உலகத்துல அந்த கடைசி ஷெல்லுல 8 எலக்ட்ரான்கள் இருந்தா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. அது இல்லைன்றதாலதான் அதை எட்டி பிடிக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் பண்ணலாம்னு அந்த அணுக்கள் என்ன பண்ணலாம், அதைத்தான் நம்ம கெமிஸ்ட்ரி நம்ம சொல்றோம். அப்போ ஒரு வகையில they also suffer even though
retain their identity with the protons, still they suffer. அப்போ ரெண்டு கேரக்டர் தான் சொல்றேன். ரீடைனிங் த யூனிக் ஐடென்டிட்டி அப்படின்னு வரும்போது புரோட்டான் இருக்கு. நான் நானாகத்தான் இருப்பேன், என் தனித்தன்மை இழக்க மாட்டேன். அதே சமயத்துல எனக்கு சிக்கல் வருகின்ற போது என்னுடைய சிக்கலை தீர்த்து கொண்டு நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும்? பிளெக்சிபிலிட்டி, அது ஒரு நிகழ்ந்து கொடுக்கக்கூடிய தன்மையும் அந்த எலக்ட்ரான்கள் மூலமா அந்த அணுவுக்கு வருது. தேவைப்பட்டா நான் சில எலக்ட்ரான்கள் வெளியே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடுறேன், அல்லது எனக்கு தேவைப்பட்டா அங்கிருந்து வாங்கிக்கவும் வாங்கி. இந்த மாதிரி நான் செய்யறது மூலமாக என்னுடைய அந்த நிலைப்புத்தன்மை, ஸ்டெபிலிட்டியை நான் பெற முயற்சிக்கிறேன். அப்ப அந்த ரெண்டு கேரக்டரும் ஒரு அணுக்குள்ள இருக்கிறதா பார்க்கணும். இதைத்தான் நம்ம வெறும் அட்டாமிக் நம்பர்னு சொல்ற போது ஜஸ்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்சைட் தி நியூக்ளியஸ், கரெக்ட் தான், தப்பு ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் கூட இதையும் சேர்த்து சொன்னோம்னா மாணவர்களுக்கு கொஞ்சம், அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல கனெக்டிவிட்டி தினசரி வாழ்க்கையோடு கொஞ்சம் பொருத்தி பார்க்கின்ற போது அந்த புரிதல் மிக சுலபமாக நடக்க ஏதுவாக இருக்கிறது. அதனால இந்த அட்டாமிக் நம்பர் கான்செப்ட்ன்றது மறைமுகமா நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எந்த சூழ்நிலையிலும் நீ உன் அடையாளத்தை இழக்காதே. நெவர் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. நீ நீயாகவே இரு. அதே சமயம் உனக்கு ஒரு சிக்கல் வருகிறது என்றால் அந்த சிக்கலை தீர்த்து கொண்டு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை, அமைதிக்கு வரணும், ஸ்டேபிளா வரணும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான்களை கொடுத்துக்கோ அல்லது வாங்கி ஷேர் பண்ணிக்கோ, என்ன ஒண்ணா பண்ணிக்கோ. ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டியும் வேணும், ரிஜிடிட்டியும் வேணும். ரெண்டுத்தையும் சேர்த்துனா பிராக்மேட்டிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. இந்த ஒரு தன்மை ஒவ்வொரு அணுவிலும் இருப்பதாக நான் பார்த்திருக்கேன். இது என்னுடைய பார்வை. அதனால இந்த நிகழ்ச்சியில முழுதும் இந்த கெமிஸ்ட்ரின்ற விஷயத்தை நான் எப்படி பார்த்திருக்கிறேன்றதான் நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னால் இந்த பார்வை, என்னுடைய பார்வை பல வகையில மாணவர்களுக்கு உதவியாக இருக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு. அதனால இந்த ஒரு சின்ன அறிமுகத்தோடு, அதாவது அட்டாமிக் நம்பர் என்ற ஒரு கான்செப்ட், அணு எண் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்றத முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக நாம் போக இருக்கிற ஒரு கான்செப்ட் கோஆர்டினேட் பாண்ட். இது தமிழ்ல ஈதல் சக பிணைப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. கோஆர்டினேட் பாண்ட்ன்றது இங்கதான் என்னுடைய அனுபவம் முதல்ல வந்துச்சு. என்னன்னா, நான் உங்களுக்கு என்னை பத்தி ஒரு குட்டி அறிமுகம். நான் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில ஒரு 22 ஆண்டுகள் பணிபுரிந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அறிவியல் பக்கம் வந்திருக்கிறாள். 79 நான் வங்கியில சேர்ந்தேன். சென்னையில நம்முடைய அண்ணா சாலையில் இருக்கிற ஒரு வங்கி, மைய வங்கியில் இருக்கேன். 80 எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. என்னன்னா, ஒரு மாணவருக்கு கெமிஸ்ட்ரி பாடம் ரொம்ப டஃபா இருக்கு, நீங்க சொல்லித்தர முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்குன்றது வேற, சொல்லி கொடுக்கறதுன்றது வேற. டீச்சிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு அது பழக்கம் இல்லை, என்ன விட்டுடுவாங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க ஒரு முயற்சி செஞ்சு பாருங்க, ஒரு கிளாஸ்மா எடுத்து பாருங்க, டவுட் ஆச்சுன்னா நீங்க தொடர்ச்சியா நீங்க கிளாஸ் எடுக்க விட்டுடுங்க அப்படின்னு. சரி அப்படின்னு அந்த மாணவர் சாந்தம் பகுதியில் இருந்தார். அங்க போய் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கும்போது அன்னைக்கு இந்த கான்செப்ட் வருது, கோஆர்டினேட் பாண்டுன்னு வருது. அதை நான் வழக்கம் போல கெமிஸ்ட்ரி படி அந்த ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், எலக்ட்ரான்ஸ் அப்படி சொன்னா அவருக்கு புரியல. எவ்வளவோ சொல்லி பார்த்தும் புரியல. சரி, இவருக்கு அதை எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு யோசிச்ச போது ஒரு சின்ன ஒரு பொறி கட்டுச்சு. என்னன்னா, அந்த மாநில ஒரு பேச்சு கொடுக்கும். தம்பி, சினிமாவுக்கு போவீங்களா? கண்டிப்பா போவோம் சார். தனியா போவீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போவீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட தான் சார் போவோம். அப்படியா? ஏன் தனியாவோட போகலாமே? போகலாம் சார், ஆனா ஃப்ரெண்ட்ஸோட போகிறது இருக்கிற ஒரு சுகம் தனி சார். ஓகேப்பா, சரி. ஒரு புது படம் வந்திருக்கு, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிச்ச படம் வச்சுக்கலாம். அந்த படத்தை பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க, அதாவது குறிப்பா நீங்க ஆசைப்படுறீங்க. உங்க நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் வசதி கொஞ்சம் குறைவானவர். அவரை சினிமாவுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிடுறீங்க.
அவர்கிட்ட டிக்கெட் எடுக்கிற அளவுக்கு காசு இல்லை. அதை சொல்ல கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு ஏதோ ஒரு சாக்கு போக்குலாம் சொல்றாரு, வேலை இருக்கு நீ போயிட்டு வான்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்றாரு. அவர் சாக்கு போக்கு சொல்றாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், நான் விட்டு போக முடியாது சார். ஏன் பண்ணி தனியா போய் பார்க்கலாமே, தப்பு ஒண்ணும் இல்லையே. போகலாம் சார், ரெண்டு கூட இருக்கிற அந்த ஒரு சுகம் வராது சார். பட் அவன்கிட்ட காசு இல்லை, அதனால என்ன சார், நான் டிக்கெட் எடுத்து போறேன் அப்படின்னு சட்டுன்னு சொன்னார். உடனே என்ன சார் காசு, 1980 பார்த்துக்கேன், ஆனா அந்த அந்த காலத்துல அந்த காசு கொஞ்சம் பெரிய சார். நான் எடுத்துட்டு போறேன், என் ஃப்ரெண்டுக்கு நான் சேர்த்து டிக்கெட் எடுத்து போறேன். வாட் இஸ் தேர், பட் யூ ஆர் ஷெல்லிங் அவுட் யுவர் மணி. பரவாயில்ல சார், என் ஃப்ரெண்ட்ஷிப் அதோட முக்கியம் சார். அப்போ உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா பணம் முக்கியமான ரெண்டு எடை போட்டு பார்க்குற போது அப்ப நீ என்ன சொல்ற, எது முக்கியம் கேட்டா பணம் எனக்கு முக்கியம் இல்லை சார், ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப கோஆர்டினேட் பாண்ட் ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சுடா அப்படி. என்ன சார் சொல்றீங்க, நீ இப்ப என்ன சொன்னியோ அதே தான் ஒரு ஆட்டம் செய்யுது, அங்கதான் கோஆர்டினேட் பாண்ட். உதாரணமா இந்த சொன்னேன், போரான் ட்ரைஃப்ளூரைட் அப்படின்னு ஒரு மாலிகுல் இருக்கு. I think it is visible to everybody. Srikumar, Srikumar the visible கேட்க பார்க்கலாம் சார், பார்க்க முடியலையா? பார்க்கலாம் visible. ஓகே. இல்ல சார், உங்க ஃபேஸ் தெரியாது, நீங்க கொஞ்சம் ஃபேஸ் எனக்கு வேண்டாம், ஃபேஸ் முக்கியம் இல்ல. ரைட் ஃபேஸ் அப்புறம் பார்க்கலாம். தெரியுது. ஓகே. நான் சொன்னேன், இந்த போரான் அணு எடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கடைசி செல்லுல 3 எலக்ட்ரான் தான். அந்த 3 ஃப்ளூரின் ஆட்டம் கூட பாண்ட் ஆன பிறகு கணக்கு பண்ணி வந்தா 3 2 6 தான், 8 வரல. 8 எட்டி பிடிக்க முடியவே முடியாது, 2 எலக்ட்ரான் தான் பயன்படுத்தி. அப்போ இந்த போரானுக்கு ஒரு சிக்கல் இருக்குதா இல்லையா? இருக்கு சார். இந்த மாதிரி எட்டி பிடிக்க முடியாம இருக்கிற இந்த காம்பவுண்ட்ஸுக்கு கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரான் டெபிஷியன்ட் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. சரி, இருக்கட்டும். அது ஆர்டெட் கான்ஃபிகரேஷன் ஃபுல்ஃபில் ஆகல. சரி, இது உன் ஃப்ரெண்டு மாதிரி. இந்த பக்கம் பாருங்க, அமோனியா மாலிகுல். இங்க பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் ஆட்டமுடைய கடைசி செல்ல 5 எலக்ட்ரான். 5த்தையும் பேர் பண்ண முடியாது. 5த்தையும் பேர் பண்ணா 10 எலக்ட்ரான் ஆயிடும், 8க்கு மேல போகக்கூடாது, ரூல் அப்படி சொல்லுது. அதனால 3 எலக்ட்ரானை மட்டும் பேர் பண்ணி 3 2 6. அப்போ 2 எலக்ட்ரான் சும்மா தான் இருக்கும். அதை லோன் பேர்னு கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்க. 2 புள்ளி வச்சு காமிப்பாங்க. இந்த எலக்ட்ரானை பயன்படுத்த முடியாது. இப்ப பாரு, இந்த அமோனியா மாலிகுல் அந்த போரான் ட்ரைஃப்ளூரைட் மாலிகுலை பார்த்துட்டு எலக்ட்ரான் இல்லாம இந்த போரான் அவஸ்தைப்படுறதை பார்த்துட்டு சொல்லுது, நீ கவலைப்படாத, என்கிட்ட நான் 2 எலக்ட்ரான் சும்மா தான் வச்சுட்டு இருக்கேன். they are lying idle with me. என்ன பண்ண போறேன் இதை வச்சுட்டு? அப்புறம் ஒரு கோவலன்ட் பாண்ட் வரணும்னா ரூல் என்ன சொல்லுது, நீ ஒரு எலக்ட்ரானை கொடு, நான் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குறேன். you give one, each one give one. அதான் ரூல். Unfortunately, you are not in a position to give or share any electron. இந்த எலக்ட்ரான் யூஸ் பண்ணியாச்சு, இன்னொரு எலக்ட்ரான் இல்லை, அது எனக்கு தெரியுது. பட் என்ன நிலைமை பாரு, என்னால இந்த 2 எலக்ட்ரான் பயன்படுத்த முடியாது வச்சிருக்கேன், சர்ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ என்ன, ஒரு கோவலன்ட் பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கணும். அந்த 2 எலக்ட்ரானை நானே கொடுக்குறேன், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீ கொடுத்தவங்க நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அமோனியா மாலிகுல் இந்த நைட்ரஜன் ஆட்டம் இட் கம்ஸ் ஃபார்வர்ட் கொடுத்து இந்த 2 எலக்ட்ரானையும் பயன்படுத்தி இப்போ இப்படி ஒரு போடப்பட்டாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் கோவலன்ட் பாண்ட் தான். என்ன கிரைட்டீரியா, ஒரு கோவலன்ட் பாண்ட் வரணும்னா 2 எலக்ட்ரான் வரணும். 2 எலக்ட்ரான் வந்துச்சு. ஒரே ஒரு வித்தியாசம், வழக்கமான கோவலன்ட்ல அவர் ஒண்ணு தரணும், இவர் ஒண்ணு தரணும். இங்க இவரால் தர முடியல, அவருக்கும் சேர்த்து. சண்முகம் சார், உங்களோட வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சம் லவுடரா கொஞ்சம் பேசுங்க. ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ். அவருக்கும் சேர்த்து
இவரே கொடுத்திருக்காரு. பரவாயில்ல, இப்போ போடுங்க. ஃபைன் சார். சேர்த்து இவரே கொடுத்திருக்காரு. ஒரே வித்தியாசம், மற்றபடி இந்த கோவலன் பாண்டினுடைய கேரக்டருக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா இந்த பாண்டுலாம் வந்த போல இதுக்கு இப்போ சின்ன வித்தியாசம் இருக்கு. 2 எலக்ட்ரான் இவரே கொடுத்திருக்காருன்னு காட்டுறதுக்காக ஒரு அடையாளம் வேணும். அதனால சார் உங்ககிட்ட ஹெட்போன் எது இருக்குங்களா? ஹெட்போனா? மைக்கோட சேர்ந்த ஹெட்போன். ஏன்னா வாய்ஸ் இஸ் வெரி லோ. But it is audible anyway. ஆமா சார். Manageable. Mic will be better. Voice is very low. நமக்கு எல்லாரும் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. Yeah, that is right. அதனால இப்போ ஒரு அடையாளம் காட்டுறதுக்காக ஒரு ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க. இவ்வளவுதான் கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். புரிஞ்சு போச்சு சார் சொன்னேன். இந்த நிகழ்ச்சி தான் எனக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் வந்துச்சு. அப்போ கெமிஸ்ட்ரியை நாம சொல்லி கொடுத்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா கெமிஸ்ட்ரியா சொல்லாதீங்க. Instead, try to correlate the principles of chemistry with our day-to-day life activities. Then it will be very easy for the student to understand the concepts of chemistry. இந்த மாணவர் மூலமாக எனக்கு இந்த பாடம் கிடைச்சது 1980. அதுக்கப்புறம் நான் சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்த போதெல்லாம் ஏதாவது உதாரணத்தை சொல்லியே கொடுக்கும் போது அந்த மாணவர் கெமிஸ்ட்ரியை ஈஸியா புரிஞ்சிக்க முடிஞ்சது. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த கோஆர்டினேட் பாண்ட்ன்ற கான்செப்ட் அவருக்கு புரிஞ்சு போச்சு. இது மறைமுகமா சில விஷயங்களை நமக்கு உணர்த்துது. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்னன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த மாணவர் சொன்னார் பாருங்க, நான் கேட்டேன் பணம் முக்கியமா நட்பு முக்கியமா? அவர் சொன்னார் எனக்கு பணம் முக்கியம் இல்லை, நட்பு முக்கியம். அதே போல இங்க winning the heart of the neighbor is more important than losing its own electrons for the nitrogen atom. அதனால பரவாயில்ல, நான் சும்மா தான் வச்சிருக்கிறேன், you make use of my electrons அப்படின்னு சொல்லி அது முன் வருது. இப்ப அதனால நமக்கு ஒரு சின்ன சிக்கல். இந்த போரான் நல்லா கவனிக்கணும். போரான் cannot claim it as a matter of right. கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொலவடை சொல்லுவாங்க, அனுபவ பாத்தியதையும் சொல்லுவாங்க. அதாவது அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு, ஆனா எழுத நீங்க சொல்ல முடியாது. அதே போல விஷயம் தான் இங்கேயும். அனுபவ பாத்தியதை மட்டும்தான் இங்க வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜனுக்கு தன்னுடைய எலக்ட்ரானை இழந்துடணுமோ அப்படின்னு ஒரு இல்ல, இழக்கல, அதனுடைய எலக்ட்ரான் தான். ஆனா இழந்தால் அதுக்காக வாலண்டியர் கொடுத்து உதவும் போது இழப்பதிலும் ஒரு இன்பம் உண்டு அப்படின்னு புரியுது இல்லையா? இந்த மறைமுகமா ஒரு மாரல் லெசன் கூட சொல்லலாம். இதை என்ன சொல்லலாம்னா, இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்ற ஒரு மாரல் வேல்யூ இந்த மாலைக்குள் நமக்கு சொல்லாம சொல்லி கொடுக்குற மாதிரி தோணுது இல்லையா? ஒரு திருக்குறள் கூட இப்ப நமக்கு ஞாபகம் வருது. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியதில் போய் நீரதுடைத்து. பிரதிபலனை எதிர்பார்க்காம கொடுத்து உதவணும். இதை நான் செஞ்சா பதிலுக்கு நீ எனக்கு தருவ அப்படின்னு எதிர்பார்க்க அது இல்லை. Never expect anything in return, but give. If you want to give, give it. இன்னொரு குறளும் நமக்கு ஞாபகம் வரும். ஈர்த்துவக்கும் இன்பம் அறியார்கள் தம்முடைமை வைத்திழக்கும் வண்டனவர். இந்த 2 குறளுடைய கருத்து இந்த அம்மோனியா போரான் ட்ரைஃபுளோரைடு ரெண்டுத்துக்கும் இடையில வரக்கூடிய இந்த கோஆர்டினேட் பாண்ட் கான்செப்ட். இது மட்டும் இல்ல, கோஆர்டினேட் பாண்ட் எங்கெல்லாம் வருதோ அவைகள் மறைமுகமாக நமக்கு உணர்த்துற மாதிரி இல்லையா அப்படின்றத என்னுடைய பார்வை. அதனால கெமிஸ்ட்ரியில நாம எங்கெல்லாம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வருதோ அதை வெறும் எலக்ட்ரானாகவும் புரோட்டானாகவும் மாலிகுலாகவும் ஆட்டமும் அதெல்லாம் எலக்ட்ரான் புரோட்டான் மாலிகுல்ஸ் தான் கரெக்ட் தான். அதை தான் கொஞ்சம் இங்க விசாலமா பார்வை
பார்வையை கொஞ்சம் ஓட விட்டோம்னா அவைகள் மறைமுகமாக சில வாழ்வியல் உண்மைகளை நமக்கு போதிக்கின்றன அப்படின்றது. அப்படி பார்த்தோம்னா அந்த வாழ்வியல் உண்மையும் புரியும், விஷயம் புரிஞ்சிடும் அப்படின்றதான் இந்த கான்செப்டுடைய நான் சொல்ல வந்த விஷயம். அடுத்த ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இப்போ உறவுகள் பாண்டிங் அப்படின்னு சொன்னாலே ஏன் பாண்டிங் நடக்கணும், ஏன் ஆட்டம்ஸ்லாம் உன்னோட ஒண்ணு சேர்ந்து மாலிகுல்ஸா வரணும் அப்படின்னு கேட்டா நம்ம முதலே பார்த்துட்டோம். தனியா இருந்தா அவர்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, சிக்கல தனிமரம் தோப்பாக, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சொல்லியிருக்காங்க. இது நாம கடைபிடிக்கிறோமோ இல்லையோ அணுக்கள் கடைபிடிக்கின்றன. கூடி வாழ்கின்ற போது உன்னுடைய பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், என்னுடைய பிரச்சனையை நீ தீர்க்கிறேன், பரஸ்பரம் மியூச்சுவல் we are benefited அப்படின்ற கான்செப்டாக தான் பாண்டிங் என்ற கான்செப்டே வருது. அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகளாக மாறுகின்றன. இப்போ இணைந்து மூலக்கூறு வந்தாச்சு, உறவு வந்தாச்சு. வந்த உறவு நீடிக்கணுமா நீடிக்க கூடாதா, அது முக்கியம் இல்லையா? அதாவது உறவு வந்தாச்சு, சஸ்டைனபிலிட்டி ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த சஸ்டைனபிலிட்டி அதுக்கும் இந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாலிகுல் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒன்னா சேர்ந்து மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு நான் 2 மாலிகுல் எடுத்துக்கிறேன். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ரொம்ப எளிய உதாரணம் வாட்டர் மாலிகுல் H2O. இன்னொன்னு அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு. இங்கேயும் 3 ஆட்டம்ஸ் ஆகுது, இங்கேயும் 3 ஆட்டம்ஸ் ஆகுது. ஆனா கெமிஸ்ட்ரி இந்த மாலிகுல்ஸோட ஷேப் என்னன்னு சொல்லுது. கார்பன் டை ஆக்சைடு இட் சேஸ் இட் இஸ் லீனியர் என்று சொல்லுது. அதாவது மையத்துல கார்பன், இந்த பக்கம் ஒரு ஓ, அந்த பக்கம் ஒரு ஓ, இப்படி இருக்கு. அதாவது இந்த 3 ஆட்டம்ஸும் ஒரே நேர்கோட்டில் லீனியரா இருக்குது. சரி, அதே 3 ஆட்டம் தான் இங்க வாட்டர்ல இருக்குது, அப்ப இதுவும் நேர்கோட்டில் இருக்குதா? இல்ல. அதுக்கு என்ன சொல்லுதுன்னா இப்படி பெண்ட் ஆயிருக்குதுன்னு சொல்லுது. ஒரு வி ஷேப் மாதிரி பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. நாம கேட்கிறோம், எங்க இங்கேயும் 3 ஆட்டம்ஸ் தான் இருக்குது, இங்கேயும் 3 ஆட்டம்ஸ் தான் இருக்குது, இது மட்டும் ஏன் நீளமா இருக்கணும், அது மட்டும் ஏன் பெண்ட் ஆயிருக்கணும்னா அதுக்கு கெமிஸ்ட்ரி என்ன சொல்றதுன்னா, இந்த பார்ப்பா, இந்த கார்பனுக்கு மையாட்டம் இருக்கு இல்லையா, இந்த கார்பனுக்கு இந்த லோன் பேர்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே பாண்டிங் பயன்பட்டு போச்சு. ஆனா இந்த ஆக்சிஜன் இருக்குது வாட்டர்ல, இங்க 2 பாண்ட் பேர் ஆயிடுச்சு. அது இல்லாம 2 லோன் பேர் இருக்கு, 2 புள்ளி மாதிரி வச்சு காமிப்பாங்க, 2 லோன் பேர் இருக்கு. சரி, இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, whether it is bonded pair or lone pair, all are electrons. ஆமா, டவுட் ஒண்ணு இல்லையா? எலக்ட்ரான்ஸ் பக்கத்துல இருந்தா என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். அப்ப ரிப்பல் பண்ணுச்சுன்னா பாண்டட் பேரா இருந்தா என்ன, லோன் பேரா இருந்தா என்ன? ரிப்பல் பண்ணுச்சுன்னா மாலிகுலுக்கு எப்படி ஸ்டெபிலிட்டி வரும்? பிச்சுட்டு ஓடணும் இல்லையா? ஆமா ஓடணும். ஆனா மாலிகுல் ஓடலையே, அந்த H2O அப்படியே இருக்கு, இந்த CO2 அப்படியே இருக்கு. அப்போ ரிப்பல்ஷன் ஆஸ்பெக்ட் ஒண்ணு அங்க இருக்குது. அந்த ரிப்பல்ஷன் நடக்க விடாம ஸ்டேபிளா வச்சு இன்னொரு ஆஸ்பெக்டும் அங்க இருக்குது. அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்பதான் என்ன சொல்றாங்க கெமிஸ்ட்ரிங்க, இந்த இட்ஸ் a balance, இதுக்கும் ரிப்பல்சிவ் ஆஸ்பெக்ட்டுக்கும் இந்த ஸ்டேபிள் ஆஸ்பெக்ட்டுக்கும் எப்படி பண்ணதுன்னா, பக்கத்துல வந்தா தானே பிரச்சனை, கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம். தள்ளி நின்று அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அளவு குறைஞ்சு போயிடும் இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு நீங்க தள்ளி நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் குறைஞ்சு போச்சுன்னா ஸ்டெபிலிட்டி தானே. சண்முகம் சார், உங்க வாய்ஸ் வந்துட்டு போகுது, ரொம்ப லோவாவும் இருக்கு, வாய்ஸ் வந்துட்டு போகுது. அப்படி எனக்கும் நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறாங்க, சாட்லயும் வந்திருக்கு, கொஞ்சம் பாருங்க. இப்போ நல்லா இருக்கு, இப்போ பெர்ஃபெக்ட். ஓகே, உங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்கும் எழுதுறதுக்கு. பரவாயில்ல. ஓகே, let me face incomparably, but இப்போ நீங்க பேசுறது கிளியரா இருக்கு. ஓகே, the audience enjoy. ரைட். ஓகே, பாருங்க, இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது they have calculated the energy calculate பண்ணி வச்சிருக்காங்க. லோன் பேர்
LP சொல்லுவாங்க. LP it has got the highest energy than LPBP, lone pair bond pair, again which is greater than bond pair. So இருக்கிறதுல highest energy இந்த lone pair தான். lowest பார்க்க போனா bond pair தான். இதுக்கு இடைப்பட்ட மாதிரி வருது lone pair bond pair அமைப்பு. இங்க பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மாலிகுல்ல இந்த ரெண்டு லோன் பேரும் இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? இதே மாதிரி அதுவும் நீளமா தான் போயிருக்கும். இந்த ரெண்டு பாண்ட் பேரையும் இந்த ரெண்டு லோன் பேர் பக்கத்துல வந்து கம்ப்ரஸ் பண்ணுது, அமுக்குது. அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸால வேற வழி இல்லாம அது பெண்ட் ஆயிடும். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாமெட்ரிக் ஷேப் இந்த மாலிகுலுக்கு ஏன் வருது அப்படின்றது காரணமே இந்த ரிப்பல்சிவ். இதை என்ன சொல்றாங்கன்னா ஒரு அழகான பெயர் கொடுத்திருக்காங்க, வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி, சுருக்கமா VSEPR தியரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியரி மாலிகுலுடைய ஜாமெட்ரிக்கல் ஷேப், why the molecule exists in a particular shape அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்லுது. இந்த பாத்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடுல அந்த மாதிரி அந்த லோன் பேர் எதுவுமே இல்லை. அதனால ஃபோர்ஸ் பண்ணி பாண்டை பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வரல, லீனியரா பண்ணி. இப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஒரு அம்மோனியா மாலிகுல் எடுத்துக்கலாம். NH3 ஃபார்முலா நம்ம ஏற்கனவே போட்டுக்கிறோம், ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன். இந்த மாலிகுலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரமிட், ஒரு நைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பின்பக்கமா ஒண்ணு. இது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி என்னன்னா, கேமரா ஸ்டாண்ட் நம்ம பார்த்துருக்கோம், ட்ரைபாட் ஸ்டாண்ட், இந்த 3 கால் இருக்கும் பாருங்க, அதுக்கு மேல ஒரு குச்சி மாதிரி வச்சு மேல கேமரா வச்சிருப்பாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 3 கால் இருப்பாங்க, 3 ஹைட்ரஜன். இதுக்கு மேல இந்த நைட்ரஜன்ல ஒரு லோன் பேர் இருக்கு, நம்ம எப்படி பார்த்துருக்கோம். இது 3 பாண்டட் பேர்ஸ், ஒரு லோன் பேர் 2 புள்ளி மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னா அது சும்மா தான் இருக்கு, சுத்தி சுத்தி வந்து கொண்டு அப்படி போட்டுக்கலாம். இந்த ஒரு லோன் பேர் என்ன பண்ணுது, இந்த 3 பாண்டட் பேரை இப்படி ஒண்ணு கொஞ்சம் பார்க்கலாம், யோசிச்சு பார்க்கலாம். இந்த லோன் பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நைட்ரஜன் லோன் பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த அம்மோனியா மாலிகுலுடைய ஷேப் என்ன நடக்கும், ஃபிளாட் ஆயிட்டு இருக்கும். அப்படி ஒரு 120 டிகிரில. Because this will give you the maximum compatibility. 120 degree separation. நைட்ரஜன் சென்டர் வந்து நைட்ரஜன் இருக்கும், 3 பக்கம் 3 ஹைட்ரஜன், 120 டிகிரி ஆங்கிள். ஆனா இந்த லோன் பேர் இருக்கிறதால இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த லோன் பேருக்கும் இந்த ஆங்கிள் பார்த்தா 90 டிகிரி பர்பெண்டிகுலரா இருக்கு, 90 டிகிரி. அது ரிப்பல்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. அதனால இந்த லோன் பேரோட இன்ஃப்ளூயன்ஸால இந்த 3 பாண்டும் கொஞ்சம் பெண்ட் ஆகி இந்த கேமராவோட ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரி. அப்ப லோன் பேர் இல்லாம நம்ம முதல்ல ஒண்ணு பார்த்தோம், போரான் ட்ரைஃப்ளோரைடு, அது அங்க எலக்ட்ரான்ஸே கிடையாது, எல்லாம் யூஸ் பண்ணியாச்சு. Obviously you can think it is flat. It's a 2-dimensional molecule, whereas this is 3-dimensional molecule. அப்போ இது பாருங்க, இந்த ஒரு பிரமிட் ஷேப் மாதிரி வருது. நம்ம ஆக்சுவலா பார்க்க போனா இன்க்ளூடிங் தி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கணக்கு எடுத்து பார்த்தா அது டெட்ராஹெட்ரல் மாதிரி வரணும். ஏன்னா அங்க பாண்ட் இல்லைன்றதால நம்ம பிரமிட் நம்ம சொல்லிக்கிறோம். சரி, அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு மாலிகுல் நமக்கு ஈஸியா புரியறதுக்கு மீத்தேன் மாலிகுல் CH4. இப்போ வாய்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா, கிளியரா இருக்கு இல்லையா ஸ்ரீகுமார் சார்? Srikumar, are you listening? Hello. ஹலோ சார், வாய்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார், முன்னாடியோட கொஞ்சம் கிளாரிட்டி. Okay. Now let me consider this methane molecule which is CH4. மொத்தம் 5 ஆட்டம்ஸ் இருக்கு. நம்ம டெக்ஸ்ட் புக்ல பார்த்தோம்னா வழக்கமா டக்குன்னு இப்படிதான் எழுதுவாங்க. ஏன்னா this is the convenient way.
ஒரு ரியாக்ஷன் போட்டு காட்டும் போது இப்படி போட்டா as if the bond angle is only 90 டிகிரி இருக்கிற மாதிரி தான் தெரியும் பாக்குறதுக்கு. ஆனா இது உண்மை இல்லை, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இல்லை. ஏன் அப்படி இருக்கலாமே, தப்பு ஒண்ணு இல்லையே அப்படின்னு கேட்க தோணுது. இப்படி இருக்கிறத விட நம்ம முன்னாடி சொன்ன அந்த கேமராஸ் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படி போட்டு பாத்தீங்கன்னாக்கா இங்க பாத்தீங்கன்னா the bond angle is more than 90 degree, 109 degree 28 minutes per, which means there is considerable separation between the bonds. அப்போ கொஞ்சம் தள்ளி நிக்கிற போது ரிப்பல்சிவ் எனர்ஜி குறையுது. ஸோ ரிப்பல்சிவ் எனர்ஜி குறைய குறைய மாலிகுலோட ஸ்டெபிலிட்டி கூடும். அப்ப என்ன அர்த்தம்? டோன்ட் கம் டூ க்ளோஸ் டு மீ. உன்னால எனக்கு பிரச்சனை, என்னால உனக்கும் பிரச்சனை. மியூச்சுவலி we are troubled. So please move a little away. நானும் கொஞ்சம் தள்ளி போயிடும். எந்த மாதிரி பொசிஷன்ல உன்னையும் என்னையும் நிலைநிறுத்தி கொண்டால் என்னால உனக்கு தொந்தரவு இல்லை, உன்னால எனக்கு தொந்தரவு. இப்ப என்ன பண்ணணும்? திஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ், இதுதான் மாலிகுலுடைய ஜியோமெட்ரிக்கல் ஷேப் இப்படித்தான் வரணும்னு தீர்மானிக்கிற விஷயமா இருக்கு. That is the central theme of valence shell electron pair. So கடைசியில இந்த மாதிரி பிளாட்டான மாலிகுலா இல்லாம 2 டைமென்ஷனலா இல்லாம 3 டைமென்ஷனலா மாறி போகுது. 109 டிகிரி மாறி. இதுதான் இந்த வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரியினுடைய மைய கருத்து. சரி, இப்போ இது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இதுல நம்ம கத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா after all these atoms need the association of the other atoms. ஒரு நிலைப்புத்தன்மையோடு கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்ற போது அதனால இல்ல மற்ற ஆட்டம்ஸோட சேர்ந்து பாண்ட் ஆயிருக்கு, இல்லைன்னா தனியா இருந்து போயிருக்கலாமே. அதே சமயம் வந்துட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாக இருக்கணும். அந்த மாலிக்யூல், அந்த மாலிக்யூல்ல ஸ்டெபிலிட்டியும் வேணுமே. அன்பார்ச்சுனேட்லி if they come closer, அதுவே அந்த மாலிகுலுடைய நிலைப்புத்தன்மை குலைஞ்சு போறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சு போகுது. அப்ப என்ன பண்றாங்க? ரொம்ப கிட்ட வராது, நீ கொஞ்சம் அப்படி நின்னுக்கோ, நீ இந்த பக்கம் இந்த மூலைக்கு அப்படி போயிடு, இப்படி வந்துரு. So that when every bond in a particular molecule positions in such a way as to experience the minimum repulsion possible, so that whole molecule can enjoy maximum stability. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜியோமெட்ரி ஷேப் வந்துட்டா இல்லையா? whether it is 1 dimensional or 2 dimensional or 3 dimensional, அந்த கான்செப்ட் ரொம்ப அழகா இருக்கும். இது மறைமுகமா நமக்கு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உறவுகள் நீடிக்க வேண்டுமானால் என்ன பண்ணணும்? maintain some distance. Don't come too close to me because it is problematic to both of us. Don't go too far away, that is also problematic. நீ ரொம்ப தள்ளி போயிட்டாலும் என்ன ஆயிடும்? அதுவும் பிரச்சனை. So position yourself in certain distances or maintaining certain angles so that all the bonds in the particular molecule can enjoy harmonious relationship among themselves, so that the whole molecule can enjoy harmony or stability. இது ஒரு வேல்யூபிள் லெசன் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா பாக்குறோம், நம்ம இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப இன்ஃபேக்ட் இது எக்ஸ்பிளைன் பண்ற போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உறவுகள் மிக மிக நுட்பமானவை. ஏன்னா அது நீடிக்கணும்னா கொஞ்சம் இடைவெளி அவசியம். ரொம்ப வருஷ காலமாக ஒரு அழகான நட்பு இருந்திருக்கும். ஒரு அக்கேஷன்ல ஒரு சின்ன சொல் ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க, ஓவர் சைட்டா வந்திருக்கலாம், கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்றாங்க, சொல்லிவிட்ட வார்த்தைக்கு நாம் அடிமை, சொல்லாத வார்த்தை நமக்கு அடிமை. அப்ப என்னாச்சு? இத்தனை வருஷ காலம் இருந்த உறவு அதை யோசிக்க முடியல. ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களேன்னு அது மனசுல முள்ளா தச்சு அந்த உறவுல ஒரு விரிசல் விட்டு போச்சா இல்லையா? என்ன காரணம்? என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அதுக்காக
பர்சனல் அஃபேர்ஸ்லாம் மூக்கு நுழைக்கிற அளவுக்கு போகக்கூடாது. we have to maintain some distance. இது அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இதுதான் இந்த வந்துவிட்ட உறவு நீடித்திருக்க வேண்டுமானால் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இந்த வேலன்ட்ரி செல் எலக்ட்ரான் ரிபல்ஷன் தியரி மறைமுகமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. உறவுகள் குளிர்காயிர நெருப்புல குளிர்காயிற மாதிரி இருக்கணும். ரொம்ப நெருங்கி வந்துட்டா சூடு தாங்க முடியாது, ரொம்ப தள்ளி போயிட்டா குளிர் தாங்க முடியாது. You position yourself in optimum distance is a must to maintain a harmonious relationship. அப்படின்ற ஒரு மிக மிக உயர்ந்த தத்துவத்தை இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் ரிபல்ஷன் தியரி தருவதாக நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக என்ன ஒரு கான்செப்ட் 5 மணியோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இது என்னன்னா பார்க்கலாம். ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு கெமிஸ்ட்ல சொல்றாங்க. என்னது ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னா பாருங்க, சிக்கல்கள் எங்கெல்லாம் வருதோ அப்ப அந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்க மாட்டாங்க. உதாரணமாக இப்ப நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு கான்செப்ட் வரும், நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், SN1 SN2 அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. நம்ம நிறைய போக வேண்டாம், ஏன்னா இந்த சப்ஜெக்ட் டீச் பண்றது இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த வாழ்வியல் உண்மைகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ன்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமா நான் கருதுகிறேன். அதனால உதாரணமா இப்போ ஒரு ஆல்கைல் ஹாலைட் பாருங்க, CH3 CH2 Br வச்சுக்கலாம். So this is ethyl bromide, ஒரு ஆல்கைல் ஹாலைட். சில சமயங்கள்ல ரியாக்ஷன் இது வந்து suppose we treat this with aqueous alkali போட்டா என்ன ஆயிடும், இந்த Br புரோமின் ஆட்டம் இருக்கு பாருங்க, இந்த பக்கத்துல கார்பனோட அதனுடைய ஒரு எலக்ட்ரான் இதனுடைய ஒரு எலக்ட்ரான் ரெண்டு சேர்ந்தா இந்த கோவலன்ட் பாண்ட் வந்துருக்கு. இது என்ன பண்ணும், தன்னுடைய எலக்ட்ரான் இல்லாம கார்பனோட எலக்ட்ரானை சேர்த்து எடுத்துட்டு Br மைனஸா வெளியே போயிடும், புரோமைடு மைனஸா வெளியே போயிடும். அப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, இந்த கார்பனுக்கு தன்னுடைய எலக்ட்ரானை எடுத்து போச்சு இல்லையா. So this carbon will naturally get a positive charge. This we call in chemistry as carbonium ion, அல்லது carbocation. If in a molecule the carbon atom acquires a positive charge, it is called carbonium ion or carbocation. சரி இருக்கட்டும். என்ன, and chemists have studied the stability of carbonium ions. 3 வகையா பிரிக்கிறாங்க இந்த கார்போனியம் அயான்ஸ். என்னென்ன, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அப்படின்னு. எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது, ரொம்ப சிம்பிள். அந்த எந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதோ அது இன்னொரு 3 வேலன்ஸ் இருக்கணும் இல்லையா. இந்த 3மே கார்பன் அட்டாச் பண்ணி, அதாவது மெத்தில் மெத்தில் மாதிரி இருந்தா this particular carbonium ion is called tertiary. சரி, அப்ப செகண்டரி ஒண்ணும் இல்ல, ஒரு மெத்தில் குரூப் எடுத்துருங்க, 2 மெத்தில் இருக்கட்டும், ஒண்ணு வந்து H மட்டும் போட்டுருங்க. This is called secondary. பிரைமரி அப்ப நீங்களே கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரே ஒரு மெத்தில், மீதி 2 ஹைட்ரஜன். சரி, இல்ல இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு. பிரைமரிக்கு மாலிகுல்ல இருக்கிறதே ஒரே கார்பன்னா இன்னொரு கார்பனுக்கு என்ன போவீங்க, அப்ப அந்த கார்பன்லயே பிளஸ் சார்ஜ் வந்தாங்க, வேற வழி. இந்த 3 விதமான கார்போகேட்டயான்ஸ் இருக்கு. எப்படி இருந்தாலும் அது பிரைமரியோ செகண்டரியோ டெர்ஷரியோ, ஆனா they are all under stress. அது மறக்கவும் முடியாது, ஏன்னா இதனுடைய எலக்ட்ரான் எடுத்துட்டு போயிடுச்சு. அதனால பாசிட்டிவ் சார்ஜோட that species is experiencing stress, unstable condition இருக்கு. ஆனா அந்த கஷ்டத்திலையும் ஒரு சொல்லுவாங்க, துன்பத்திலையும் ஒரு இன்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இங்க நடக்குது. எப்படி, when you compare the degree of stress among the 3 varieties, it is the least எங்க டெர்ஷரி, கொஞ்சம் அதிகம் எங்க செகண்டரியில, ரொம்ப அதிகம் எங்க பிரைமரியில அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லல,
ஆனா அந்த எந்த அளவுக்கு இருக்கு? அதிகபட்சமாக இருக்குது பிரைமரியில, கொஞ்சம் கம்மியா இருக்கு செகண்டரியில, ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்குன்னா இப்படி பார்க்கலாம், கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம் எங்க டெர்ஷியரியில. இதுக்கு என்ன காரணம்? Why this tertiary is enjoying the maximum stability among the three? இதுக்கு தான் அவங்க கொடுக்குற விளக்கம் ஹைப்பர் கான்ஜுகேஷன். என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஒரு இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன் புரியறதுக்காக. நான் அந்த ஒரே ஒரு கார்பன் மட்டும் காட்டுறேன். 2 கார்பனுக்கு, இந்த கார்பனுக்கு தான் பாசிட்டிவ் சார்ஜ், கார்போகேட்டையான் பிளஸ் சார்ஜ். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 ஹைட்ரஜன் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு மெத்தில். இதுல ஒரு வேக்கன்ட் ஆர்பிட்டல், அதுல இருந்து எலக்ட்ரான் தான் போயிடுச்சு. அதனால இந்த கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ இவருடைய நெய்பர், இவர் this neighbor is suffering because of the positive charge. இவர் பக்கத்துல இருக்க அவர் என்ன பண்றாரு பார்த்துட்டு சும்மா இல்லை. You can see this carbon-carbon bond can be assumed like an axis. It can be freely rotated. So this carbon rotates and aligns itself in such a way, this hydrogen, the CH bond இருக்குங்க, அதுவும் இந்த வேக்கண்டா இருக்கிற இந்த p ஆர்பிட்டால் இதுவும் பக்கத்துல இருக்கிற மாதிரி பொசிஷன் பண்ணி வச்சு. எதுக்காக இந்த அமைப்பு அப்படின்னா, by doing so the electrons of this CH bond can come here and occupy this. இந்த பாண்ட் நாம சிக்மா பாண்ட் நம்ம சொல்லுவோம். அப்போ டெம்பரரியா இந்த 2 எலக்ட்ரானும் இந்த பாண்ட் இங்க வந்துடும். எலக்ட்ரான் இல்லாததால் தானே இது பாசிட்டிவ் சார்ஜா இருந்து கஷ்டப்பட்டது. எலக்ட்ரான் நான் கொடுத்து உதவுறேன்னு பக்கத்தில் இருக்கிற சிக்மா பாண்ட் எலக்ட்ரான் வந்து கொடுத்து உதவும். அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மறைஞ்சிடும், ஸ்டெபிலிட்டி வந்துடும். ஆனா பதிலுக்கு போய் யாரோ ஒருத்தர் சஃபர் பண்ணி ஆகணும். யாரு? இங்க இருந்த எலக்ட்ரான்ஸ் அங்க போனதால இவருக்கு அந்த வந்தாகும், வேற வழி இல்லை. அதே சமயம் இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கத்து நெய்பர் கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்குது. நான் ஒண்ணுதான் பேசியிருக்கேன் இது வரைக்கும். இவரோட அதே மாதிரி வரலாம், இவரும் வரலாம். So all the 3 CH bonds can align themselves and offer their electrons to the neighboring carbon so that the stress on the neighboring carbon can be relieved. ஒரு பேச்சுக்காக, புரிதலுக்காக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு செகண்ட் நீடிக்கிறதா நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்குவோம். அந்த ஒரு செகண்ட் நேரத்துக்கு இந்த கார்பனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுச்சா இல்லையா? அதுக்கு பதிலாக இவங்க கஷ்டப்படுறாங்க, அது வேற விஷயம். For that 1 second time, this carbon atom is getting relieved of the stress. சரி, ஒரு செகண்ட் அதுக்கு அப்படியே இவர் வராரு, அதுக்கப்புறம் இவர் வராரு. அப்போ 3 இந்த ஹைட்ரஜனும் ஆளாளுக்கு டர்ன் போட்டுக்கிட்டு நான் ஹெல்ப் பண்றேன், அடுத்து நீ, அடுத்து நீ, அடுத்து வரேன். அப்போ 3 செகண்ட் நேரத்துக்கு இந்த கார்பனுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்குது. It can relieve its stress. அதாவது அந்த பாரத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க, இவரு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த கார்பன் ஆட்டமுடைய பக்கத்துல ஒரு கார்பன் இருந்து அதுல இந்த மாதிரி 3 ஹைட்ரஜன் இருந்தா, நான் சொன்ன கணக்குப்படி ரஃப் கணக்கு தான் புரியறதுக்காக ஒவ்வொரு செகண்ட் வச்சா கூட அது ரொம்ப கம்மியாக இருக்கட்டும், 3 செகண்ட் நேரம் இந்த கார்பனுக்கு ஓய்வு கிடைக்குதா இல்லையா? ஒரு டெர்ஷியரி கார்போகேட்டையான்ல இந்த மாதிரி இந்த பக்கம் இன்னொன்று இருக்கு, இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இதான் சேம் சிச்சுவேஷன் ஹியர் ஆல்சோ. அப்போ 9 பேர் இருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொரு செகண்ட் டைம் போட்டா கூட 9 seconds டைம் this carbocation can enjoy relaxation or it can get itself relieved of the stress. அப்ப ஆளுக்கு பங்கு போட்டுட்டு நீ சொல்லிட்டு 9 பேர் உதவி போறாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் 10வது செகண்ட்ல மறுபடியும் வரப்போகுது. Again it is going to last for only 1 second. Again the cycle is going to repeat. So இப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியுது in a tertiary carbocation why that carbocation in spite of its stress is still enjoying freedom. ஒரு ரிலாக்ஸேஷன் எப்படி கிடைக்குதுன்னா,
The neighbors are not keeping quiet. The sigma bond electrons, they voluntarily come forward to relieve the stress of the neighbors by offering their own electrons. டெஸ்டர்ல 9 பேர், அப்ப 9 பேர் ஆளுக்கு ஒவ்வொரு செகண்ட் டைம் போட்டு வந்தா கூட 9 செகண்ட் கழித்து தான் இதுக்கு மறுபடியும் பிளஸ் சார்ஜ் வரப்போகுது. செகண்டில 6 பேர் 6 செகண்ட் கழிச்சு, பிரைமரியில 3 பேர் 3 செகண்ட் கழிச்சு, ஒரே ஒரு கார்பனேட் வந்தா வேற வழியே இல்லை, அவரே தான் கடைசி வரைக்கும் அந்த பாடனை அனுபவிச்சு தீரணும். இப்படி புரியுதுங்களா? இதுதான் வந்து this concept is called hyperconjugation. That is, this hyperconjugation concept helps to explain the stability of various types of carbocations. சரி, இது வரைக்கும் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டோம். இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குதே. இப்போ சக மனுஷன் ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கிறான்னு பார்த்துட்டு நம்ம கண்டுக்காம போயிடும். மனிதனுடைய சுபாவம். கேட்டா நம்ம என்ன ஒரு பிலசாபிக்கலா ரீசன் கூட கொடுப்போம். என்ன, அவன் தலையெழுத்து அனுபவிக்கிறான், நான் என்ன பண்றது அதுக்கு அப்படின்னு சுலபமா சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடும். ஆனா என் சக அணு ஒன்று, என் பக்கத்தில் இருக்கிற அணு ஒன்று தவித்து கொண்டிருக்கிறது, அதை பார்த்து விட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன் அப்படின்னு அந்த கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிற ஒவ்வொரு CH பாண்ட் எலக்ட்ரான் யார் கேட்டு வந்து தானா உண்பதே, they volunteer themselves. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இவைகள் எல்லாம் உயிரற்ற ஜட பொருட்கள், உணர்வு கிடையாது. நாம தான் உணர்வுள்ள மனிதன், 6 அறிவு படைத்தவன். 6 அறிவு படைத்தவன் தான் எஸ்கேப் ஆகி போயிடுறோம். உயிரற்ற ஜடப்பொருள் நம்ம நினைக்கிறோமே, அந்த அணுக்கள் தான் கேட்காமலேயே வந்து உதவி பண்ணுது. They relieve the stress of the neighboring carbon atoms. அந்த கார்போகேட்டனுடைய துயரத்தை அதனால முடிஞ்ச அளவு. இது ஒரு மிகப்பெரிய லெசன் இல்லையா நமக்கு? இதுதான் நான் சொல்ல வந்த அடுத்த கான்செப்ட். இதை நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, ஆபத்து காலத்தில் உதவுபவன் தான். A friend in need is a friend indeed சொல்றாங்க இல்லையா? பாரதியாருடைய ஒரு கவிதை, சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடின்னு பாடியிருக்காங்க. ஆனா ஒரு உயிரற்ற ஜடப்பொருள் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு அணுவுல ஒரு கார்பனுக்கு இருக்கக்கூடிய அந்த துயரத்தை, ஒரு சங்கடத்தை பார்த்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கார்பன் அணு வாழா இருக்காமல் தானாக முன் வந்து உதவி பண்ணி அந்த சங்கடத்தை தீர்க்கின்ற ஒரு செயலை ஈடுபடுது. இப்போ நம்ம மனுஷனா மாலிகுலா கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு என்னவோ மாலிகுல்ஸ் 1000 டைம்ஸ் பெட்டர். ஸோ இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதுல நம் போன்ற மனிதன் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் போது அவன் தலையெழுத்துன்னு பார்த்து போறதை விட மாலிகுல்ஸ்ல போய் உதவி பண்றது எவ்வளவு மிகப்பெரிய விஷயம். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. இந்த குரல் நம்ம கண்டிப்பா நினைவு வரும். ஆனா நம்ம நினைக்கிறோம் இதுக்கெல்லாம் மனிதனை போல உணர்வுகள் கிடையாது, ஜடப்பொருட்கள். ஆனா அதுங்கதான் நல்ல அப்படி உதவி பண்ணும். இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு கெமிஸ்ட்ரியில. நான் உணர்ந்தது, fortunately or unfortunately, I don't know. When my students approach, first கான்செப்டை சொல்லி பார்க்கறது உண்டு, புரியலன்ற போது I used to correlate the day-to-day life activities of man with the activities of the molecules. இதே நீ பண்ற அதே தான் அது பண்ணுது. நீ பண்ணா இப்படி பேர் வச்சிருக்கிற, அது பண்ண அவங்க சயின்டிபிக்கா ஒரு பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா பொசசிவ் கேரக்டர் இருக்குது. சில பேர்கிட்ட பார்த்துருப்போம், 2 ஏபின்னு ஒரு நண்பர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நட்பு நீடிக்கணும்னா புரிதல் என்பது மிக மிக அவசியம் இல்லையா? 50-50% ஷேரிங்கிறது முக்கியம் இல்லையா? அப்படி விட்டா அது இல்லாம ஒருத்தர் மட்டுமே அந்த அனுபவ பாதையை அனுப்பிச்சிருப்பாரு, இன்னொருத்தருக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டார். அப்படின்ற போது அந்த நட்பு எப்படி ரொம்ப நாளைக்கு நீடித்து நிற்க முடியும்? வெகு சீக்கிரம் ஒரு 3rd person இல்லாத பொல்லாத 2 பேர்ட்ட சொல்லி அந்த நட்பை உடைச்சிடலாம் இல்லையா? அதே திங் நடக்குது பாத்தீங்கன்னா.
HCl molecule, hydrogen chloride gas, not acid. HCl gasல பாத்தீங்கன்னா it is supposed to be a covalent molecule. கோன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? சமம். அந்த Hக்கும் Cl இவர் ஒரு எலக்ட்ரானை கொடுத்திருக்காரு, இவர் ஒரு எலக்ட்ரானை கொடுத்திருக்காரு. அந்த 2 எலக்ட்ரானையும் 2 பேரும் சமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். 2 பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஆனா what is happening in reality? Chlorine is enjoying most of the times the electron density, giving only least opportunity for the hydrogen. The result என்ன? Unequal distribution of electron density towards the chlorine side and very few electron density towards the hydrogen side. இது பேருக்கு தான் கோவலண்ட், ஆனா உண்மையில கோவலண்ட் கரெக்டாக இல்ல. இப்ப இதனால என்ன ஆகி போச்சு பாருங்க. If you dissolve this gas in water, that person ஈஸியா பாண்டை உடைச்சிட்டு இவர் கூட போய் ஒட்டிட்டு சேர்த்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டா மாற்றி விடுறாரு. எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? புரிதல் என்பது சரியாக இல்லை என்றால் நட்பு நீடிக்க வழி இல்லை. ஏன் இந்த மாதிரி ஆச்சு? நான் மட்டுமே அனுபவிப்பேன், நான் மட்டுமே அனுபவிப்பேன். அது என்ன சொல்றோம்? பொசசிவ் கேரக்டர். பொசசிவ் கேரக்டர் எக்ஸிபிட்டட் பை த குளோரின் ஆட்டம். இந்த கெமிக்கல் பொசசிவ்னஸ் தான் அவங்க என்ன சொல்றாங்க? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு ஒரு டெர்மினாலஜி, ஒரு சயின்டிபிக் நேம் வச்சிருக்காங்க. பேரு தான் வேற கான்செப்ட் உள்ளது. ஆனா 2 பேருக்கும் இடையில பக்காவா அந்த புரிதல் இருந்தா டைமண்ட் 2 பேரும் சிமிலர், அதுவும் கார்பன் இதுவும் கார்பன், அந்த பாண்டை உடைக்க முடியல. இந்த டஃபஸ்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்றோம் நம்ம. வைரத்தை உடைக்கணும்னா இன்னொரு வைரம் தான் வரணும், வைரத்தால இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. The bond is so strong because both the partners are the same type. The overlapping is very strong. It is very difficult to break it. Once the partners are different, therefore அந்த ஆட்டோமேட்டிக்கா ஒருத்த அந்த ஒரு பொசசிவ் கேரக்டர் இருந்தாலே அந்த பாண்ட் வீக் ஆயிடும். பேருக்கு தான் கோவலன்ட் கேரக்டர். இதெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு கெமிஸ்ட்ரி வரக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட் உள்ளே நுழைஞ்சு பார்க்கும்போது, அனலைஸ் பண்ணி பார்க்கிற போது, மனிதன் தன் வாழ்க்கையில என்னென்னலாம் பண்றானோ அத்தனையும் மாலிகுல்ஸ் உலகத்திலே நடக்குது. பேரு தான் வேற வேற. அந்த சரியான புரிதலோடு பொருத்தி பார்த்தோம்னா அந்த மாலிகுல்ஸ் நமக்கு அற்புதமான வாழ்வியல் உண்மைகளை மறைமுகமாக the do's and don'ts சொல்றோம் பாருங்க, இன்டைரக்டா சொல்லுது. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம கெமிஸ்ட்ரின்னு ஒரு மெட்டீரியல் ஆஸ்பெக்டோடு பார்த்து அதோடு போயிடுறோம். ஏன்னா தட் இஸ் வாட் அவர் சிலபஸ் ரிக்வயர்ஸ். எக்ஸாம் அதுதான் தேவை. அதை எழுதிட்டு மார்க் வாங்கிட்டு போனா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அதை தாண்டி நம்ம சிந்தனை கொஞ்சம் விரியணும்னு நினைக்கிறேன் நான். அப்படி நினைஞ்ச போது அவைகள் நமக்கு மறைமுகமாக அற்புதமான வாழ்வியல் உண்மைகளை சொல்லி தருகின்றன. அவைகளை வெறும் ஜடங்களாக நீங்கள் நினைக்க வேண்டாம். ஜடங்களாகத்தான் இருக்கின்றன, இருந்தாலும் அவைகள் சொல்லி தருகின்ற விஷயங்கள் உயிரோட்டமுடைய விஷயங்களாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கலாம். சோ இந்த மாதிரி எனக்கு புரிந்து கொண்ட சில விஷயங்களை இந்த ஒரு நிகழ்ச்சியில உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை தந்த அறிவியல் பலகை நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் இந்த நிறுவனத்திற்கும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறேன்.